தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக கல்விக் கூடங்கள்ல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில தகவல்கள், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால தான் இந்த காணொளி. அதில பார்த்தீங்கன்னாக்கா 200க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 238 மாணவிகள் வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் மீது அந்த பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. இது எல்லாமே வந்து ஒரு செய்தி குறிப்பாக ஒரு நாளிதழில வரக்கூடிய தகவலா இருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரா அப்படின்னா, எனக்கு தெரிந்து கல்வித்துறை அமைச்சர் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக பேசியதாக இல்லை. இதில முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இதில கிட்டத்தட்ட 26 சம்பவங்கள், இந்த 238 சம்பவங்களும் பார்த்தீங்கன்னாக்க, இதெல்லாம் கடந்த 3 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், இது சார்ந்த புகார்கள் வந்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள், புகார்களே 238 தான் வந்திருக்கு அப்படின்னாக்க, இதை கடந்து வேற எவ்வளோ வந்து உண்மையான சம்பவங்கள் நடந்து அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்றத அவங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். ஆனால் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகார்கள் மீதான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பாய்ந்திருக்கிறது அப்படின்னா, ஒரு சில ஆசிரியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் கைது செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 23 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு கல்வி அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுவே ஒரு தனியார் பள்ளியில் நடந்திருந்தால் எந்த அளவுக்கு இது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு தனியார் பள்ளியில் நம்ம பார்த்துருப்போம், 2021ஆம் ஆண்டு ஒரு தனியார் பள்ளியில் இது மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியிடமும் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுவும் அந்த மாணவி எப்பொழுது வைக்கிறார், கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அது குறித்த குற்றச்சாட்டை வைக்கிறார் என்கிற ஒரு நிலையில், அதுவும் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ அவர் வந்து அந்த பதிவை மேற்கொள்கிறார் அப்படின்ற ஒரு சூழலில் அதை எடுத்து வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய விவாதம் நடைபெற்றது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அந்த பள்ளிக்கூடத்தையே வந்து களங்கப்படுத்தும் வகையிலும், அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தை பல்லாயிரம் கேள்விகளை கேட்கின்ற வகையிலும், அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாதியை தோன்றி எடுத்து அதை வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக்கி பேசக்கூடிய அளவிற்கு அப்பொழுதெல்லாம் மீடியாக்களில் விவாதங்கள் மிகப்பெரிய அளவில் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே அளவுகோலை இன்றைக்கு ஒரு அரசு பள்ளியில் வந்து நடக்கிறது என்றால் நீங்கள் வைப்பீர்களா அப்படின்றது தான் கேள்வி. இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நமக்கு புரிகிறது. அது ஏன் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. ஏன் வந்து ஒரு தனியார் பள்ளியில், அதுவும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அல்லது நீங்கள் அதை வாங்க வேண்டும், உங்களுடைய அந்த ஆக்டோபஸ் குடும்பம் இருக்குது இல்லையா, திமுகவுடைய ஆக்டோபஸ் குடும்பம், முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலினுடைய குடும்பம் நடத்துகின்ற பள்ளிகள், எப்படி காவேரி மருத்துவமனை, KN நேரு வந்து அவருடைய குடும்பம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த காவேரி மருத்துவமனை அப்படின்ற நிலையில், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி மருத்துவமனையோட ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் காவேரி மருத்துவமனைகள் தோன்றி வருகின்றன. அது மாதிரி இந்த சன்ஷைன் பள்ளிக்கூடத்துடைய ஃப்ரான்ச்சைசியும் கொடுத்துட்டு வராங்க, பல இடங்களில் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் அதை கொடுத்து வருகிறார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து இவங்களுக்கு நேர் போட்டியாக இருக்கிறது. இந்த குடும்பத்துடைய செயல்பாடு எப்பவுமே கூர்ந்து கவனிங்க, இது இப்படித்தான் இருக்கும். இவர்களுடைய நேர் போட்டியாளர்களாக யாராவது இருந்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, விஜய் வந்து ஒரு தனியாக ஒரு திரையுலகில் ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய திரைப்படங்களுக்கு எடுத்திங்கனாக்கா ஒரு 400 கோடி 500 கோடி முதலீடு என்று போட்டால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வசூல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது இந்த குடும்பத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அல்லது அந்த 1000 கோடி ரூபாயில் பெருவாரியான பணம் தங்களுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் இந்த 4000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அல்ல மதிப்பு உள்ள அல்லது இங்கே 4000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய இந்த திரைத்துறையே கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற இந்த ஸ்டாலின் குடும்பம் விஜயை அச்சுறுத்த ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி யாராவது டிவி சேனல் ஆரம்பித்தாலும் சரி, இவர்கள் வைத்திருக்கின்ற சன் குழுமம்னு ஒரு கேடி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எதிராக யாராவது ஆரம்பித்து விட்டால் அவர்கள் எப்படி காலி செய்வது அப்படின்றதுல முனைப்பை காண்பிப்பார்கள். அதுபோல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பள்ளிக்கூடங்கள் என்று வரும்பொழுது சன்ஷைன் பள்ளிக்கூடங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இவங்க குடும்பத்துடைய தாக்கம் கல்வியில் இருக்கணும், மருத்துவத்தில் இருக்கணும், பொழுதுபோக்கில் இருக்கணும், எல்லாத்துலேயும் இவர்கள் நுழைந்து இவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இவர்கள் நினைப்பது மட்டும்தான் மக்கள் மனதில் உளவியல் ரீதியாக இறங்க வேண்டும் அப்படின்றது இவர்களுடைய எண்ண ஓட்டம்.
இந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தனியார் பள்ளிகளெல்லாம் வந்து அவர்கள் குறிவைத்தார்கள். அப்படியாக குறிவைக்கப்பட்ட 2 தனியார் பள்ளிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, ஒன்று பத்மா சேஷாத்ரி, இன்னொன்று நம்ம சிவசங்கர் பாபாவுடைய அந்த பள்ளிக்கூடம். இந்த 2 பள்ளிக்கூடங்களுமே மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. இப்போ பத்மா சேஷாத்ரி எடுத்திங்கன்னாக்கா, கேகே நகரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய அந்த இடம், அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 2 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கேகே நகரில் இவ்வளோ பெரிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கபலீகரம் செய்யலாம் அப்படின்னு இந்த குடும்பம் யோசிக்கும். இன்னி வரைக்கும் அங்கே பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகிரிசாமி சாலையில் தான் அது வந்து அந்த அழகிரிசாமி சாலை, ராமசாமி சாலை, இந்த சாலைகளில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கான அந்த வழிகள் இருக்கின்றன அப்படின்ற நிலையில் அதையெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பள்ளம் தோண்டி வைக்கிறது, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது அப்படின்னு இடர்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதையும் கடந்து அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு துண்டை இந்த பொழுது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்துட்டார் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக்கினார்கள். அந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். போக்சோ அவர் மீது பாய்ந்தது. இது எல்லாமே நடந்தது, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் என்ன குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தாங்கன்றது நமக்கு தெரியாது. பல நூறு மாணவியர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு போகிற போக்கில் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. காவல் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது, அவர்கள் தான் வந்து இதை வந்து கசிய விடுகிறார்கள், நாங்கள் விசாரணையில் பல உண்மைகள் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன, இப்படியெல்லாம் பேசினாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கூட இவர்களால் இன்னி வரைக்கும் அதோடைய தீர்வுக்கு நோக்கி செல்ல முடியவில்லை. 4 ஆண்டுகளாக அந்த வழக்குகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நம்ம அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வருவோம். அரசு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த மாணவிகள் இப்படி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்த உடனே ஏன் அதே அளவிலான ஃபோக்கஸ் தனியார் பள்ளி மீது வைக்கப்பட்ட அந்த ஃபோக்கஸ் ஏன் இந்த பள்ளிகள் மீது வைக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த மாணவியர்கள் ஏழைகள் என்பதாலா, இவர்கள் அரசாங்கத்தோட நேரடி பார்வையில் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அரசாங்கத்தை எங்கே கேள்வி கேட்கும் நிலை வந்து விடுமோ அப்படின்றதுனால இப்படி பல்வேறு கேள்விகள் நம்மை சுற்றி வருகின்றன. இந்த மாணவிகள் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் சிலர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தரப்பையும் அப்படின்ற தகவல்களையும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது 238 வழக்குகள் என்று வரும்பொழுது இந்த 208 வழக்குகளில் எத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்? நீங்கள் 23 ஆசிரியர்கள் மட்டும்தான் டிஸ்மிஸ்ன்னு சொல்கிறீங்க, மற்றவங்கள்லாம் என்ன ஆச்சு? சரி, இந்த 23 ஆசிரியர்களை எத்தனை பேர் வந்து நீங்கள் குண்டர் சட்டத்தில் அடைத்தீர்கள்? எத்தனை பேர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது? போக்சோ சட்டம் தான் பாய்ந்திருக்கும். அப்படி போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது என்றால் இவர்கள் சிறையில் எத்தனை மாதங்கள் இருக்கிறார்கள்? இவர்கள் மீது ஒரு அரசு பள்ளி, இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு அரசு பள்ளியில் இந்த தகவல் வந்துச்சு, என்ன வந்துச்சு, சமீபத்தில் வந்துச்சு, என்ன ஒரு மாணவி கருக்கலைப்பு ஏற்படும் அளவிற்கு அவருக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருவுற்று அது கருக்கலைப்பு வரைக்கும் போகின்ற அளவிற்கு அது வருகிறது என்றால் இந்த அளவிற்கு அந்த தொல்லை இருந்திருக்கும், இந்த பிரச்சனை இருந்திருக்கும். 3 ஆசிரியர்கள் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருது. இந்த 3 ஆசிரியர்களில் நீங்கள் எத்தனை பேர் மீது குண்டர் சட்டத்தை போட்டீர்கள்? இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற ஆசிரியர்கள் ஏன் வந்து இவர்கள் யாரும் தப்பி ஓடுவதில்லை அல்லது இவர்கள் மீது ஏன் என்கவுண்டர் பாய்வதில்லை அப்படின்ற கேள்வியெல்லாம் வருதில்லை. ஏனென்றால் ஆசிரியர்களை தெய்வமாக மதிக்கின்ற ஒரு சமுதாயம் தான் நம் சமுதாயம். ஆனால் வேலியே பயிரை மேயும் பொழுது கடுமையான நடவடிக்கை அப்படின்றதையும் கடந்து ஒரு சாதாரண நபர் குற்றச்செயலை செய்வதை விட ஒரு பொறுப்புள்ள நபர், ஒரு பொறுப்புள்ள இடத்தில் இருக்கக்கூடியவர் குற்றச்செயலை செய்யும் பொழுது அவர் மீதான பார்வை நடவடிக்கை என்பது இன்னும் கடுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இயற்கையின் நியதி. அந்த நியதி இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறதா? இதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கு இந்த கல்வி அமைச்சர் தயாராக இருக்கிறாரா? அல்லது ஹிந்தி அப்புறம் சமஸ்கிருதம் என்று உருட்டப் போகிறாரா? இந்த கேள்விகளையெல்லாம் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். மீடியாவோடையும் வந்து கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்குது. மீடியாட்டையும் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்னா, ஒரு பத்மா சேஷாத்ரியில் நடந்ததுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கக்கூடிய நீங்கள், அதை சாதி ரீதியாக கொண்டு போகக்கூடிய நீங்கள், அரசு பள்ளிகளில் நடக்கும் பொழுது அதை நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் இழுத்து பேசியிருக்க வேண்டும் தானே? ஏன் பேசவில்லை? ஏன் பேச மறுக்கிறீர்கள்? அப்போ ஒரு உயர் ரக மாணவர்கள், உயர் ரக வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள், உயர் ரக மாணவர்கள்னு சொல்ல மாட்டேன், உயர் ரக பின்புலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து படிக்கின்ற பள்ளி என்றால் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் அதை செய்தியாக போடுவீர்கள்.
ஆனால் ஒரு அரசு பள்ளியில் நடந்தால் அவன் ஏழை மாணவன் தானே, ஒரு ஏழை மாணவி தானே, நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு இருந்து விடுவீர்களா? இந்த கேள்விகளை எல்லாம் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் அலசி ஆராய்ந்து எப்படி இந்த சமுதாயம் அளவுகோல்களை வைத்திருக்கிறது, பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும், ஆனால் அந்த அளவுகோல்கள் எப்படியாக இருக்கிறது என்பதனை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.